அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நம்ம கலைச்சொற்கள் பார்த்துட்டு வரோம். கத்திமா அதில் உள்ள கலைச்சொற்கள் முதக்கர் முஅன்னஸ் வரைக்கும் நம்ம பார்த்தாச்சு. அடுத்தபடியாக அல் மஅரூஃப் செய்தவர் அறியப்பட்டது செய்வினை. அதாவது ஒரு செயல் நடந்திருக்கும், இந்த செயலை யார் செஞ்சாங்கன்னு நமக்கு நல்லாவே தெரியும் இல்லையா? அதுக்கு தான் மஅரூஃப்னு அரபியில் சொல்லப்படும். அல் மஜ்ஹூல் அப்படின்னு சொன்னால் செய்தவர் அறியப்படாதது, அதாவது செய்யப்பாட்டு வினை. ஒரு செயல் நடந்திருக்கும், அந்த செயலை யார் செஞ்சாங்கன்னு தெரியாது. உதாரணத்துக்கு பள்ளிக்கு நம்ம போகிறோம், எப்போவும் நாம் தான் கதவை திறக்கிறோம், பள்ளியினுடைய கதவை. ஆனால் திடீர்னு நம்ம போகிற நேரத்தில் கதவு திறக்கப்பட்டிருக்கு, ஆனால் அந்த கதவை யார் திறந்தாங்கங்கிறது தெரியல. அதாவது திறக்குதல்ங்கிற ஒரு செயல் நடக்கப்பட்டிருக்கு, ஆனால் அதை யார் திறந்தாங்கன்னு தெரியாது. அது மாதிரி முஸ்பத் செயல் நடந்தது உடன்பாட்டு வினை. ஒரு செயல் கண்டிப்பாக நடந்திருக்கு அப்படிங்கிறத ஏற்றுக்கொள்வது. அது மன்ஃபி செயல் நடக்காது, செயல் மறுக்கப்பட்டது எதிர்மறை வினை. ஒரு செயல் செய்தான் அப்படிங்கிற இடத்துல இல்லாமல் செய்யலை அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறது, அதை மறுத்து சொல்வது. அது தௌகீது உறுதிப்படுத்துதல். உதாரணத்துக்கு ஒருவரை பற்றி யாருக்காவது ஒரு சிபாரிசு செய்கிறோம், இவர் எப்படிப்பா அப்படின்னா, அவர் நல்லவர் தாங்க, நீங்கள் பணிக்கு ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லி நம்ம ஒருத்தருக்காக சிபாரிசு செய்கிறோம், உறுதி கொடுக்குறோம் இல்லையா? அப்போ உறுதிப்படுத்துதல். அதே மாதிரி அக்கது அப்படின்னு சொன்னால் உறுதி செய்யப்பட்டது. இந்த ஏற்கனவே ஒரு விஷயத்தை உறுதியாக கன்ஃபார்மாக இது நல்லது தான் கெட்டதான்னு சொல்லி என்ன செய்யப்பட்டிருக்கோம், உறுதி செய்யப்பட்டிருக்கோம். உதாரணத்துக்கு இப்போ மறுமை அப்படிங்கிறது நமக்கு ஏற்கனவே உறுதி செய்யப்பட்டது, மரணம் அப்படிங்கிறதும் உறுதி செய்யப்பட்டது இல்லையா? அதே மாதிரி சீஹா அப்படின்னு சொன்னால் எழுத்துக்கள் ஒரு குறிப்பிட்ட உச்சரிப்பு முறையில் அமைந்த வினைச்சொல் மற்றும் அதனை சார்ந்த பெயர்ச்சொல் வடிவம்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு சொல்லுக்கும் வினைச்சொல்லுக்கும் பெயர்ச்சொல்லுக்கும் வடிவங்கள் இருக்கும். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். இப்போ செயல் அப்படின்னு ஒரு விஷயத்தை நம்ம எடுத்து அதில் காலங்களை இணைத்து செய்தான், செய்கிறான், செய்வான், செய்ய வேண்டாம் அப்படின்னா செய்வோம். அந்த வார்த்தைகளை பலவாறாக நம்ம என்ன செய்வோம், வடிவங்களை மாற்றுவோம். அது மாதிரி அரபியிலும் என்ன செய்யப்படும், தோற்றங்கள் மாற்றப்படும். காலத்துக்கு நேரத்துக்கு தகுந்த மாதிரி, பொருளுக்கு தகுந்த மாதிரி வடிவங்கள் மாற்றப்படும். அதைத்தான் இங்கே சொல்கிறாங்க. அல் இஸ்மு அப்படின்னு சொன்னால் பெயர்ச்சொல். இப்போ உலகத்தில் உள்ள ஒவ்வொரு பொருளுமே, இப்போ மனிதன், மரம், விலங்கினம், தண்ணீர், உபதேசம், இப்படி சொல்லக்கூடிய வார்த்தைகள் அனைத்துமே வீடு, மேஜை, கட்டிடம்னு சொல்கிறோம் இல்லையா? இதெல்லாமே பெயர் சொல்லை சார்ந்தது. அதெல்லாம் பெயர் சொற்கள். ஃபெயலுன்னு சொன்னால் வினைச்சொல். இப்போ நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்துலேயுமே வினைகள் இருக்கும். குடிப்பது, தூங்குவது, நடப்பது, ஓடுவது, சொல்வது அப்படின்னு சொல்லி எதையெல்லாம் நாம் செய்கிறோமோ அது அனைத்துமே வினைச்சொல் தான். அல் ஹர்ஃப் அப்படின்னு சொன்னால் இணைச்சொல். இப்போ எந்த ஒரு காரியத்துக்குமே இணைச்சொல், இடைச்சொல் இல்லாமல் ஒரு வாசகத்தை நம்மளால் முழுமையாக்க முடியாது. உதாரணத்துக்கு இப்போ பாருங்கள், முஹம்மது வீடு கடை வீதி இப்படி சொன்னால் அந்த சென்டென்ஸ் ஆகாது, பூர்த்தியாகாது. அப்போ இதுக்கு ஏதாவது சில இடைச்சொற்களை போட்டால் தான் அதை நம்ம என்ன செய்ய முடியும், ஒரு சென்டென்ஸாக நம்ம முழுமைப்படுத்த முடியும். உதாரணத்துக்கு முகமது வீட்டிலிருந்து கடை வீதிக்கு சென்றான், வீட்டிலேருந்து கடை வீதிக்கு சென்றான் போயிட்டான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ இது அந்த சென்டென்ஸ் பூர்த்தியாகுது. அப்போ ஹர்ஃப் அப்படிங்கிறது இணைச்சொல். அந்த இணைச்சொல்லுக்கு வேறு ஏதாவது ஒரு வினைச்சொல்லோடையோ அல்லது பெயர் சொல்லோட அதை இணைஞ்சு வரும்போது தான் இதோடைய அர்த்தங்களை நம்ம என்ன செஞ்சு முடியும், அறிஞ்சிக்கிற முடியும். அடுத்தபடியாக எழுத்துகள், உச்சரிப்பு குறிகள், அவற்றின் பெயர்கள், உதாரணங்கள் கொடுத்துருக்குறாங்க. அல் ஹரகாத் வசுக்கூன் வேறு வலி அகராபு. அலாமத்துன்னு அடையாளம். இப்போ நம்ம மக்தபில் படிச்சிருப்போம், பேசு, ஜபரு, ஜேரு, சுக்குன்னு படிச்சிருப்போம் இல்லையா? இந்த ஜேரு, ஜபரு, பேசு, சுக்குனுக்கு இலக்கணத்தில் சில பெயர்கள் இருக்குது. அதாவது ஒற்றை குறியீடுகள். இப்போ ஒற்றை குறியீடை பொறுத்தளவுக்கு வார்த்தையினுடைய ஆரம்பத்தில் வரலாம், இடையில வரலாம், கடைசியிலையும் கூட வரலாம். ஆனால் இரட்டை குறியீடுகள் எப்பவுமே வார்த்தையினுடைய ஆரம்பத்தில் வராது, வார்த்தையினுடைய
சென்ற நடுவுலையும் வராது, வார்த்தையினுடைய கடைசியில் தான் வரும் இல்லையா? இப்போ பாருங்கள், ஒற்றை குறியீடுகள். இதுக்கு வந்து இப்போ நம்ம ஜேரு ஜபர்னு படித்தோம், அப்படி இனிமேல் நம்ம சொல்லக்கூடாது. இந்த ஜேரு ஜபர் பேஸுக்கு இலக்கணப்படி ஒரு பெயர் இருக்குது. இப்போ பேஸ் இதுக்கு இலக்கண முறைப்படி என்ன பேர் அப்படின்னா லம்மு. லம் பாருங்கள், வார்த்தையினுடைய ஆரம்பத்தில் குல் அப்படின்னு இருக்குது உதாரணத்தில். அது மாதிரி நம்ம ஜபருன்னு சொல்லுவோம், ஜபரு அது இலக்கண முறைப்படி அதுக்கு ஃபத்தஹான்னு சொல்லுவோம். ஜபருக்கு என்ன சொல்லுவோம்? ஃபத்தஹுன்னு சொல்லுவோம். பாருங்கள், உதாரணத்தில் சல்னு கொடுத்துருக்காங்க. அப்போ வார்த்தையின் முதல் எழுத்தில் ஃபத்தஹா இருக்குது. அது மாதிரி ஜேர், இது ஜேர்னு நம்ம சொல்கிறோம். அப்போ அரபி இலக்கண முறைப்படி அது வந்து அல் கஸ்ர். அது கஸ்ர் பாருங்கள், வார்த்தையினுடைய ஆரம்பத்தில் கஸ்ராக இருக்குது. அதே மாதிரி சுக்குனுக்கு சுக்குன் என்று சொல்லப்படுது ஒற்றை குறியீடை பொறுத்தளவுக்கு. அதே மாதிரி அது அலாமத்து. இப்போ இரட்டை குறியீடுகளை பாருங்கள், நம்ம என்ன செய்வோம்? லம்மத்தைன், ஃபத்தஹத்தைன், ஹசரத்தைன், சுக்குன்னு சொல்லுவோம் இல்லையா? இதோடைய அடையாளம் நமக்கு. அதே மாதிரி அதோடைய பேர். இப்போ லம்மத்தைன்னு நம்ம சொன்ன அந்த வார்த்தைக்கு இப்போ ரஃபவுன்னு சொல்லுவோம். இலக்கண முறைப்படி ரஃபவுன்னு சொல்லுவோம். ரஃபவ் பாருங்கள், ரஃபவுக்கு உதாரணமாக ஜெய்துன், வார்த்தையுடைய இறுதியில் வந்து ஜெய்துன் இருக்குது. அதே மாதிரி ஃபத்தாத்தைன் பாருங்கள், அதுக்கு வந்து அந்நஸ்புன்னு சொல்கிறோம். அந்நஸ்பு வார்த்தையினுடைய ஆரம்பத்தில் ஜெய்தன், அப்போ வார்த்தையினுடைய இறுதியில் என்ன இருக்குது? நசபு இருக்குது. அதே மாதிரி கசரத்தைன்னு நம்ம சொல்லுவோம். கசரத்தைன் அப்படிங்கிறதுக்கு இலக்கண முறைப்படி அதாவது ஜர்ருன்னு சொல்லுவோம். அப்போ ஜர்ருக்கு உதாரணம் கொடுத்துருங்க, ஜெய்தீன். ஜெய்தீன் என்ன வார்த்தையினுடைய இறுதியில் ஜர்ரு இருக்குது. இப்போ சுக்குனுக்கு மற்றொரு பேர் கொடுக்குறாங்க. சுக்குனுக்கு அல் ஜஸ்முன்னு சொல்கிறாங்க. ஜஸ்மு உதாரணத்துக்கு லம் எஃபால், வார்த்தையுடைய இறுதியில் லம் எஃபால் அப்படின்னு வருது. அப்போ இந்த பேர்களை நம்ம என்ன செய்யணும்? மனனம் செய்து வைத்துக்கொள்ளணும். அடுத்தபடியாக பாருங்கள், அல்மீசான்னா தராசு, ஒன்றுக்கொன்று அளவீட்டு ஒப்பிட்டு பார்ப்பது. தராஸ். பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். பிஸ்மி பெயரை கொண்டு அல்லாஹுடைய ரஹ்மான் அளவற்ற அருளாளன், ரஹீம் நிகரற்ற அன்புடையன். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்வின் பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்து புகழ் அனைத்தும் லில்லாஹி அல்லாஹுவிற்கே, ரப்பி இரட்சகனாகிய, ஆலமின் அகிலத்தின் இரட்சகனாகிய அல்லாஹுக்கு எல்லா புகழும். சலாத் என்னும் கருணையும், சலாம் என்னும் ஈடேற்றும் அலா சயீதினா எங்கள் தலைவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், வாலிஹி அவர்களின் கிளையார்கள் மீதும், வசஹபிஹி அவர்களின் தோழர்கள், அஜ்மாயின் அனைவர் மீதும் உண்டாகிறார். அப்போ என்ன சொல்லணும்? அகிலங்களை படைத்தவன் அகிலங்களின் ரசகனாகிய அல்லாஹுக்கு எல்லா புகழும், சலாத் என்னும் கருணும், சலாம் என்னும் ஈடேற்றமும் நமது தலைவர் முகமது நபி அவர்கள் மீதும், அவர்களின் கிளையார்கள் மற்றும் அவருடைய தோழர்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக. அல்ஃபியல் வினைச்சொல் என்பது அர்பாத்து 4 அன்வாயின் வகைகள் படும். அன்வானா நவுனுடைய பன்மை தான் அன்வாயின். அல்ஃபியலு அர்பாத்து அன்வாயின். வினைச்சொல் 4 வகைப்படும். 1 அல் மாதி, அப்படின்னா கடந்த காலம். கடந்த காலத்துக்கு உதாரணம் கொடுக்குறாங்க. மிஸ்ஸுல் உதாரணம் ஃபஅல செய்தான், என்ன செய்தான்? லரப மற்றும் அடித்தான். இப்போ அடித்தான் அப்படிங்கிறதுல வந்து ஒரு நடந்து முடிஞ்ச ஒரு செயல் இருக்கு இல்லையா? அவன் அடித்து முடிச்சிட்டான் அப்படிங்கிற ஒரு செயல் இருக்குது இல்லையா? அதே மாதிரி அல் முஸ்தகபில்னு எடுத்துக்கிட்டால் மிஸ்ஸுல் உதாரணம். முஸ்தகபில் முஸ்தகபில் அண்ட் முலாரி அப்படின்னா வருங்காலம் மற்றும் நிகழ்காலம். பாருங்கள், அதுக்கு உதாரணம் கொடுக்குறாங்க. மிஸ்ஸுல் உதாரணம் அலு செய்வான், செய்கிறான் அப்படின்னு அர்த்தம் கொடுக்கலாம். அப்போ என்ன செய்வான், செய்கிறான்? அப்போ எல்ரிபு அடிப்பான், அடிக்கிறான் அப்படின்னு சொல்லலாம். அப்போ அடிப்பான், அடிக்கிறானுங்கிற அதில் ஒரு நிகழ்காலமும் எதிர்காலமும் இருக்குது இல்லையா? அப்புறம் அல் அமுர் சொன்னால் ஏவல் பிணை. ஏவல் எப்படி ஏவுவாங்க? மிஸ்டர் உதாரணம் ஆல் நீ செய், என்ன செய்ய? எல்ரிப் நீ அடி. அடுத்தபடியே 4வது அந்நஹி அப்படின்னு சொன்னால் மிஸ்ஸில் உதாரணம் விலக்கல் வினை. என்ன விலக்கல் வினை? லா தஃபல் நீ செய்ய வேண்டாம், என்ன செய்ய வேண்டாம்? வலா தல்ரிப் நீங்கள் அடிக்க வேண்டாம், நீ அடிக்க வேணாம் அப்படிங்கிறாங்க. அப்போ வந்து ஒரு செயல் நடக்கிற ஒரு செயலை அப்போ தடுக்கிறாங்க இல்லையா? அப்போ காலங்கள் எத்தனை? அப்போ வினைச்சொற்கள் எத்தனைப்படும்? 4. 1 மாலி கடந்த காலம், மற்றொன்று முலாரி முஸ்தகபில் எதிர்காலம் நிகழ்காலம், மற்றும் அமுரு ஏவல் வினை, மற்றும் நகை விலக்கல் வினை. இப்போ பாருங்கள், நம்ம அந்த 4 தலைப்பில் முதலாவது தலைப்பு தரசுல் அவ்வளவு. முதலாவது மாலி, நம்ம கடந்த காலம். அல் மாலி ஆகிறது. அதாவது மாலி அர்பாத்தன்வாயின் கடந்த கால வினைச்சொல் என்பது 4 வகைப்படும். 1 மாலியில் வந்து 4 வகைப்படும். அல் மாலில் மஅரூஃபுல் முஸ்பத். அல் மாலி கடந்த காலம், மஅரூஃப் அறியப்பட்டது, அல் முஸ்பத்னா ஒரு செயல் நடந்தது. அப்போது ஒரு செயல் நடந்ததை அறியப்பட்ட கடந்த கால வினைச்சொல். 2வது அல் மாலில் மஅரூஃபுல் மன்ஃபி. அல் மாலி கடந்த காலம், மஅரூஃப் அறியப்பட்டது, மன்ஃபி நடக்கவில்லை, ஒரு செயல் நடக்கவில்லை என்பதை அறியப்பட்ட கடந்த கால வினைச்சொல்.
அதே மாதிரி 3வது பாருங்கள் அல் மாலில் மஜ்ஹூல் முஸ்பத்து. மாலி கடந்த காலம், மஜ்ஹூல் அறியப்படாதது, முஸ்பத்துனா நடந்தது. ஒரு செயல் நடந்ததை அறியப்படாத கடந்த கால வினைச்சொல். அதே மாதிரி 4வது பாருங்கள் அல் மாலில் மஜ்ஹூல் மன்ஃபி. ஒரு அதாவது ஒரு செயல் நடக்கவில்லை என்பதை அறியப்படாத கடந்த கால வினைச்சொல். அப்போ ஒரு செயல் நடக்கவில்லை என்பதை அறியப்படாத கடந்த கால வினைச்சொல்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். நம்ம நாம் ஒரு லீவ் போட்டிருப்போம், ஆனால் இன்றைக்கி நம்ம போகாமல் இருப்போம். அடுத்த நாள் பார்ப்போம். அடுத்த நாள் அதுக்கு மறுநாள் நம்ம என்ன செய்வோம், நம்ம இது வரைக்கும் லீவ் எடுத்துட்டோம், நேற்று மதர்சா நடந்திருக்கும், நம்ம நேற்று போகாமல் விட்டுட்டோம், நம்ம உஸ்தாது கேட்பாங்க நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் நேற்று ஏதோ ஒரு காரணமாக என்ன செஞ்சுருப்பாங்க, மதர்சாவை லீவ் விட்டுப்பாங்க. நேற்று மதர்சா திறக்கப்படலை, நேற்று லீவு தான். அந்த அந்த செயல் திறக்குதல்ங்கிற செயல் அங்கே நடக்கலை அப்படிங்கிறது நமக்கே தெரியாது. அப்போது ஒரு செயல் நடக்கவில்லை என்பதை அறியப்படாத வினைச்சொல்லுக்கு அதுதான் உதாரணம். லிக்குல்லி வாஹிதின் லிக்குல்லி வாஹிதின் ஒவ்வொன்றிற்கும் அதிலிருந்து ஒவ்வொன்றிற்கும் அஷரத்தை 14 4 அஷரத்தன 10 14 ஷீஹத்துன் வடிவங்கள் இருக்கின்றன. அதிலின்றும் ஒவ்வொன்றிற்கும் 14 வடிவங்கள் இருக்கின்றன. அந்த 14 வடிவத்தை நமக்கு என்னன்னு கேட்குறாங்க. நம்ம ஏற்கனவே பார்த்த ஹாயிபு, ஹாலிர் மற்றும் முத்தக்கல்லிம், அதைத்தான் இங்கே சொல்ல வராங்க. சலாசுன் லில் முதக்கரில் ஹாயிபி, 3 மறைவான ஆண்பாலுக்குரியது. சலாசுன் மற்றும் 3 லில் அன்னசில் ஹாயிபி, மறைவான பெண்பாலுக்குரியது 3. சலாசுன் 3 லில் முதக்கரில் ஹாலிர், முன்னிலைக்கான ஆண்பாலுக்குரியது 3. சலாசுன் 3 லில் அன்னசில் ஹாலிரி, முன்னிலை பெண்பாலுக்குரியது 3. இஸ்னானி 2 லில் முத்தக்கலிம், தன்னிலைக்கு. நம்ம ஏற்கனவே 14 சீகா பார்த்தோம் பார்த்தீங்களா. ஹுவ ஹுமா ஹும், ஹிய ஹுமா ஹுன்ன, இந்த 6 சீகாவும் படற்கை, அதாவது ஹாயிபுன்னு பார்த்தோம். அந்த அன்துமா அன்தும், அன்டி அன்துமா அன்தும்னா இந்த 6 முன்னிலை ஆண்பாலும் பெண்பாலுக்குரியது நம்ம பார்த்தோம். அதே மாதிரி அனநகுன் அப்படிங்கிறது முத்தக்கலிம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அந்த சீகாவை தான் என்ன செய்கிறாங்க, நமக்கு சொல்கிறாங்க இங்கே பாருங்கள். அல் மாலில் மஅரூஃபில் முஸ்பத், ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், ஒரு செயல் நடந்தது அறியப்பட்ட கடந்த கால வினைச்சொல். அப்படின்னா எப்படி இருக்கும், ஃபஅல ஃபஅல ஃபஅலா ஃபஅலு ஃபஅலத் ஃபஅலத்தா ஃபஅல்ன ஃபஅல்த ஃபஅல்துமா ஃபஅல்தும் ஃபஅல்தி ஃபஅல்துமா ஃபஅல்துன்ன ஃபஅல்து ஃபஅல்னா. அப்போ ஃபஅலனா என்ன, ஃபஅல அவன் ஒரு ஆண் செய்தான், ஃபஅலா அவர்கள் 2 ஆண்கள் செய்தார்கள், ஃபஅலு அவர்கள் பல ஆண்கள் செய்தார்கள், ஃபஅலத் அவள் ஒரு பெண் செய்தால், ஃபஅலத் அவர்கள் 2 பெண்கள் செய்தார்கள், ஃபஅல்ன அவர்கள் பல பெண்கள் செய்தார்கள், ஃபஅல்த நீ ஒரு ஆண் செய்தாய், ஃபஅல்துமா நீங்கள் 2 ஆண்கள் செய்தீர்கள், ஃபஅல்தும் நீங்கள் பல ஆண்கள் செய்தீர்கள், ஃபஅல்தி நீ ஒரு பெண் செய்தாய், ஃபஅல்துமா நீங்கள் 2 பெண்கள் செய்தீர்கள், ஃபால்துன்னா நீங்கள் பல பெண்கள் செய்தீர்கள், ஃபால்து நான் செய்தேன், ஃபால்னா நாங்கள் செய்தோம். அப்போ இதோடைய அர்த்தம் இதுதான். அப்போ ஃபாயில நம்ம ஏற்கனவே பார்த்த லமீர்கள்லாம் இதில் இருக்குது. இப்போ ஃபாயிலனா ஹுவ, அதுக்குள்ளே ஹுவன் அவன் அப்படிங்கிற ஹுவ இருக்குது. ஃபஅலா அப்படின்னா ஹுமா அப்படிங்கிற லமீர் இதில் இருக்குது. ஃபஅலுன்னா ஹும் அப்படிங்கிற லமீர் இதுக்குள்ளே இருக்குது. அது மாதிரி ஃபஅலத்தில் ஹியங்கிற லமீர் இருக்குது, ஃபஅலத்தாவில் ஹுமா லமீர் இருக்குது, ஃபால்னவில் ஹுன்னங்கிற லமீர் இருக்குது, ஃபால்தங்கிறதுல அந்த லமீர் இருக்குது, ஃபால்துமாவில் அன்துமா லமீர் இருக்குது, ஃபால்துமில் அன்தும் அப்படிங்கிற லமீர் இருக்குது. ஃபால்த்தி எடுத்துக்கிட்டிங்கன்னா அன்திங்கிற லமீர் இருக்குது, ஃபால்துமாவில் அன்துமா லமீர் இருக்குது, ஃபால்துன்னில் அன்துன்ன லமீர் இருக்குது, ஃபால்துவில் அனங்கிற லமீர் இருக்குது, ஃபால்னாவில் நஹ்னுங்கிற லமீர் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் இதை பாருங்கள். அடுத்த பாடத்தில் நம்ம அடுத்ததை பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ்.